ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? திரும்பவும் ஒரு அழகான ஒரு சினிமா செய்தி. அதாவது மெல்ல திறந்தது கதவு. இந்த படத்த நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, 2 லெஜெண்ட் இசையமைப்பாளர்கள் இளையராஜா சார் அவர்களும், விஸ்வநாத் சார் அவர்களும் இசையமைச்சிருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து இசையமைத்த ஒரு படம் மெல்ல திறந்தது கதவு. இதுல மோகனா அவர்கள், அமலா அவர்கள், ராதா அவர்கள் பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. இதுல என்ன சங்கதினா, தியேட்டருக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்துல அமலா அவர்கள் வரக்கூடிய அந்த பாட்டு இருக்கு இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட்டு வரும். அதாவது காலேஜ் வரும். காலேஜ்ல மோகனும், அமலாவும் சந்திப்பாங்க. அந்த மாரி எடுத்து வந்திருப்பாங்க திரைப்படத்த போல. ஆனா, அது என்னமோ ஒரு லேகிங் ஆகுது, நல்லா இல்லாத மாரி இருக்குன்னு சொல்லிட்டு படக்குழுவினர் அந்தந்த தியேட்டருக்கே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படியே கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்காங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ராதா சீன்ஸ் வரும். ராதா கிட்ட அமலாவ பத்தின ஃப்ளாஷ்பேக் சொல்ற மாரி கதைய மாத்தி அமைச்சிருப்பாங்க. இது அந்த டைம்ல ரொம்ப பெருசா பேசப்பட்ட ஒரு விஷயமா, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கூட. அதிலும் அந்த பாடல்கள்லாம் கேட்கவா வேணும். அருமையான பாடல்கள். அதுவும் குறிப்பிட்டு எல்லா பாடலுமே சூப்பர் டூப்பர் ஹிட் இல்லையா? அதாவது அ குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கூ 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 இந்த பாட்டு. ஒரு சனம் தூங்கிடுச்சு, ஊத காத்தும் அடிச்சிடுச்சு, பாவி மனம் தூங்கலை, அதுவும் ஏனோ தெரியலையே அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. இந்த பாட்டெல்லாம் செம்மையான பாடல்கள். டைம் கிடைச்சா இந்த பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க. ரொம்ப சந்தோஷமான படம் கூட செமையா இருக்குங்க. அது குறிப்பிட்டு அந்த காலத்துல புர்கா போட்டுட்டு அவங்க ஃபேஸே பார்க்காத ஒரு ஒரு ஹீரோயின் கடைசி வரைக்கும் அந்த ஹீரோயின் ஃபேஸே பார்க்க மாட்டாரா, அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு அந்த அந்த படம் அதெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ அழகா போச்சா. ஸோ இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கூட. ஸோ டைம் கிடைச்சா படத்தையும் பாருங்க, பாடல்களையும் கேட்டு பாருங்க. பை.